சகோதரரை பற்றி நான் அறிமுகப்படுத்துகிறேன். அப்பொழுதுதான் நாம் செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை உள்ளபூர்வமாக இருக்கும். 1981 மேலப்பாளையத்தில் இந்த சகோதரர் பிறக்கிறார். கிட்டத்தட்ட 10ஆம் வகுப்பு வரை இந்த மேலப்பாளையத்தில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது நமது சமுதாயத்தினுடைய உணர்வின் காரணமாகவும் ஆரம்ப காலகட்டத்தில் நமது சமுதாயம் எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்பட்டது என்று மேலப்பாளையத்தை சார்ந்த உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சமுதாயத்தினுடைய உணர்வின் காரணமாக பல வழக்குகளை அவர் தன் மீது சுமந்தார். பல வருடங்கள் தலைமறைவாகவே இருந்து 1997, 98 அவர் கைது செய்யப்படுகிறார். கிட்டத்தட்ட 2007 வரை ஒரு இவரினுடைய வயதே 36 தான். முதல் ஒரு 10 வருட காலம் மட்டும் 10ஆம் வகுப்பு வரை மட்டும்தான் இந்த ஊரில் அவர் வாழ்ந்தார். தனது குழந்தை பருவம் முழுவதையும் அவர் செலவு செய்திருக்கிறார். அதற்கு அடுத்து அவர் 1997 இருந்து 2007 வரை தனது இளமை முழுவதையுமே 10 வருட காலத்திற்கு மேலாக சிறைச்சாலையிலேயே கழித்தார். 2007க்கு பிறகு அவர் வெளியேறினார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு அழகான ஒரு திருமணத்தை முடித்து கொடுத்தான். அந்த திருமணத்தின் மூலியமாக அல்லாஹ் கண்குளிர்ச்சியான 2 குழந்தைகளை கொடுத்தான். இந்த இடைப்பட்ட காலம் மட்டும்தான் அவர் நிம்மதியாக வாழ்ந்தார். அதற்கு முன்னால் சிறைச்சாலை, அதற்கு முன்னால் தலைமறைவான வாழ்க்கை, அதற்கு முன்னால் குழந்தை பருவம் என்பதாகவே தனது வாழ்க்கையிலேயே அவர் நிம்மதியாக வாழ்ந்த ஒரு காலகட்டம் இருக்குமேயானால் இந்த திருமணத்திற்கு பிறகு அந்த சகோதரன் நமது மேலப்பாளையத்தில் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அல்லாஹ்வினுடைய கதா முந்திவிட்டது. 36 வயது கூட நிரப்பமில்லாத இந்த நேரத்தில் அல்லாஹ்வின் பக்கம் அவர் அழைத்து செல்லப்பட்டு விட்டார். மஸ்ஜித் தௌபாவினுடைய துணைத் தலைவராகவும் அவர் பதவியேற்றார். இந்த மஸ்ஜித் தௌபாவினுடைய பாத்ரூமை எல்லாம் நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன். காரணம், இதுவெல்லாம் யாருமே செய்ய மாட்டார்கள். தோட்டிகளும் குப்பை எல்லக்கூடியவர்களும் பாத்ரூம் கழுபவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய செயலை என்னுடைய பள்ளிவாசல், நான் நிற்கக்கூடிய பள்ளிவாசல் என்ற ஒரு ஆசையில் யாரையுமே செய்யவிட மாட்டார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையினுடைய காலையிலும் தனது கரத்தால்தான் அந்த பாத்ரூமை அவர் கழுகுவார். யாராவது உதவிக்கு சென்றால் கூட இல்லை, நன்மை எனக்கு முழுமையாக வேண்டும். அதே போன்று பள்ளிவாசலை ஒற்றையடிப்பதிலிருந்து அவர் திருமணம் முடித்து அவரினுடைய மனைவி மக்களோடு வாழ்ந்த நேரத்தை விட எங்களோடு மஸ்ஜித் தௌபாவில் வாழ்ந்த நேரங்கள் தான் மிக அதிகமாக இருந்திருக்கிறது. அல்லாஹ்வினுடைய பள்ளியை ஒவ்வொரு ரமதானினுடைய மாதம் வந்துவிட்டாலும் 10 நாள் ஈத்திகாஃப் இருப்பார். அவர் ஈத்திகாஃப் இருக்கிறார்கள் என்ற பெயரிலேயே மஸ்ஜித் தௌபாவிற்கு அவரினுடைய பல நண்பர்கள் ஈத்திகாஃபுக்கு வருவார்கள். அந்த அளவிற்கு பள்ளிவாசலையே அலங்கரித்த ஒரு தோழர் இன்றைக்கு மறுமையை அலங்கரிப்பதற்காக வேண்டி பயணம் செய்து விட்டார். அவரினுடைய மறுமை வாழ்க்கைக்காக வேண்டியும், குறிப்பாக அவரினுடைய மனைவி, அவர்களினுடைய தாய், அவர்களினுடைய சகோதரர்கள், அவர்களினுடைய குழந்தை, அவர்களினுடைய மச்சினன்மார்கள் எல்லாம் நம்மாலேயே இந்த சோகங்களை தாங்க முடியாமல் இருக்கிறது என்று சொன்னார். பள்ளிவாசலோடு வெறும் ஒரு சில வருடங்கள் மட்டுமே பழகிய நம்மாலேயே இந்த சோகத்தை தாங்க முடியாது என்று சொன்னால், இந்த குழந்தையை சுமந்த அந்த தாயால் எல்லாம் இதையெல்லாம் ஏறெடுத்து கூட பார்க்க முடியாது. அந்த மனைவிகளால், இவரினுடைய குழந்தைகளால் எல்லாம் இதை தாங்கவே முடியாது. அவர்களினுடைய பொறுமைக்காக வேண்டியும் இந்த ரமதானினுடைய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த நாற்றமே இந்த நோன்பு நேரத்தில் அல்லாஹ்வுக்கு கஸ்தூரியை விட மனமிக்கதாம். நாம் உள்ளபூர்வமாக இந்த பசியோடு இந்த தாகத்தோடு அல்லாஹ்விடத்தில் இந்த சகோதரர்களுக்கு இப்பொழுது நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு உதவி இருக்குமேயானால் உள்ளபூர்வமாக பிரார்த்தனை மட்டும்தான் நம்மால் இப்பொழுது செய்ய முடியும். அவரினுடைய கபர் வாழ்க்கைக்காக வேண்டியும், அவரினுடைய மறுமை வாழ்க்கைக்காக வேண்டியும் எந்த சொர்க்கத்தை ஆசம் வைத்து சமுதாயத்தில் அவர் இறங்கினாரோ அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டியும் அதிகமாக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். குறிப்பாக அவர்களை சுமந்த குடும்பத்தார்களுக்காக வேண்டியும், அவர்களை திருமணம் முடித்த அந்த பெண்களுக்காக வேண்டியும், பொறுமைக்காக வேண்டியும், இதைவிட சிறந்த வாழ்க்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பதற்காக வேண்டியும் நீங்கள் அதிகமாக இந்த நேரத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள். முதல் தக்பீருக்கு பிறகு சூரா ஃபாத்திஹா ஓத வேண்டும். இரண்டாவது தக்பீருக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் என்று ஸலவாத் ஓத வேண்டும். மூன்றாவது தக்பீருக்கு பிறகு அல்லாஹும்ம கஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு என்று வரக்கூடிய பிரார்த்தனை ஓத வேண்டும். நான்காவது தக்பீருக்கு பிறகு சலாம் கொடுத்துக் கொள்ள வேண்டும்.